ஆனந்த் நைனா வீட்டுக்கே போயிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து மைல்டா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே 2 பேரும் நெருங்கி வரும்போது, அச்சச்சோ உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் பண்றது பெரிய தப்பு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனந்தோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு நைனா நோ மீன்ஸ் நோ, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அங்கிருந்து ஏமாற்றத்தோட கிளம்பின ஆனந்த் வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய நைனாவா நினைச்சு அவ கூட ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னா இருந்துறான். அடுத்த நாள் காலையில இவன் ஆபீஸ் கிளம்பும்போது அவனோட தங்கச்சி வந்து இன்னைக்கு அன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவனும் கடமைக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இப்ப ஆபீஸுக்கு போனா நைனா இவங்கிட்ட பேசாம அவாய்ட் பண்றான். இப்ப நந்திதா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது ஆனந்தோட அண்ணன் வந்து நந்திதா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இத சுதாரிச்சுக்கிட்டு இந்த நந்திதா என்ன மாமா வேணும்னு கேட்டா கொசு பேட் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறான். ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நைனாக்கு இவன் சாப்பாட்டு ஷேர் நைனா அந்த சாப்பாடு சாப்பிடாம எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நைனாவே வந்து அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறா. இதை பார்த்து ஆனந்தும் சந்தோஷப்படுறான். ஆபீஸ் முடிஞ்சதும் நைனாவை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா நைனா வீட்டோட டோரை ஓபன் பண்ணாமலே அவனை அவாய்ட் பண்ணிடுறா. வீட்டுல நந்திதாக்கு கேக் வெட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கார் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு பொக்கே ஒண்ணு வருது. அதுல டு மை லவ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவ நம்ம வீட்டுக்கார டயத்துக்கு வரலனாலும் பொக்கேவாத அனுப்பி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்க கட் பண்ணிடுறா. அப்பன்னு பார்த்து அவளுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. அதுல என்ன இருக்குன்னா ஆனந்தோ நைனாவும் க்ளோஸா இருக்கிற வீடியோவை யாரோ அவளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து அழுதுட்டு இப்ப ரூமுக்கு போயிடுறா. திடீர்னு ஏன் நீ எழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வீடியோ எடுத்து அவ தங்கச்சி கிட்ட காட்டுறா.